அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வேங்கை வயல் விவகாரத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியினரே சிபிஐ விசாரணை கோரியது வரவேற்கத்தக்கது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது கூட்டணி கட்சியினர் நம்பிக்கை இழந்துவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். மக்கள் பிரச்சனையை உணர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் குரல் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என கூறியவர், வேங்கை வயல் வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்ட மகளை பார்க்க முடியாத ஏக்கத்தாலும் மகள் மீது கொண்ட பாசத்தாலும் பெற்ற மகளை கூலிப்படை வைத்து கடத்தியதாக கர்ப்பிணி பெண் கடத்தல் விவகாரத்தில் கைதான தந்தை போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். சின்ன தாண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த ரோஷினி என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி காரில் கடத்தி சென்ற வழக்கில் அப்பெண்ணின் தாய், தந்தை, உறவினர் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கணவரிடமிருந்து பிரிக்கவே தனது மகளை வைத்து கடத்தியதாக கைதான தந்தை குமாரசெல்வம் தெரிவித்துள்ளார். காதலுக்கு மட்டும் கண்ணில்லை என்பதல்ல, மகளை பெற்ற அப்பாவின் பாசத்துக்கும் கண்ணில்லை என்பது இந்த கடத்தல் விவகாரத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. வீட்டில் கோலமிட்டு சாணம் அள்ளி கொண்டிருந்த பெண்ணும் மேயராகியிருப்பதற்கு காரணம் பெரியார்தான் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசுபவரை ஊருக்குள் விடலாமா என மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றார். உட்கார்ந்து ஒரு தகுதி வருகிறார். பெரியார் ஒரு 2026 தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளிக்கும் என சீமான் கணித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து கருங்கல்பாளையம் பகுதியில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய சீமான், திமுக ஆட்சியிலிருந்து இறங்குவதற்குள் 9 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாட்டை தள்ளிவிடுவார்கள் என குற்றம் சாட்டினார். இதுவரை ஆண்டு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீர்கள். நீங்கள் எழுதி வையுங்கள், என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை எழுதி வையுங்கள். உங்கள் மகனுக்கு சொல்கிறேன், 26 தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் சொல்வார்கள். இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குவதற்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார். இது ஒரு கடங்கார பையனாக. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஒருமையில் விமர்சித்து திருச்சி சரக டிஐஜி பதிவிட்டுள்ள பேஸ்புக் பதிவு வேகமாக பரவி வருகிறது. திருச்சி சரக டிஐஜியாக பணியாற்றும் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் சில ஆண்டுகளாக மோதல் இருந்து வருகிறது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் விமர்சித்தும் குற்றம் சாட்டியும் வருகின்றனர். இந்நிலையில் தமது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வருண்குமார், கொஞ்ச நஞ்சம் பேச்சா, திரள் நிதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிரு என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என சீமானை தாக்கி பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் வருண்குமாருக்கு ஆதரவாகவும் சில பேர் சீமானுக்கு ஆதரவாகவும் பதிவிட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கு அசைவு விருந்து அளிக்கப்பட்டது. பெரியார் குறித்து சீமான் பேசிய விவகாரம் அந்த கட்சியின் நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஏராளமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சியில் இருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அசைவு விருந்து அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக கூறி பெண் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பெண் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும்.
கல்லூரியில் பணியாற்றி வரும் தமிழ்துறை பேராசிரியர் ரமேஷ் சக பெண் பேராசிரியர்களுக்கு பாலியல் ரீதியாக தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கல்லூரி முதல்வரிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர் ரமேஷிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாமி சிலை பேசும் என்றும் மரகத கற்களை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் எனவும் கூறி தேனியில் சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் ஏமாற்றிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சுக்குவாடன்பட்டியைச் சேர்ந்த ஆண்டவர் என்பவரிடம் சிவா என்பவர் நட்பாக பழகியுள்ளார். இந்த நிலையில் தனது நண்பரிடம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பேசும் சாமி சிலை இருப்பதாக சிவா கூறியுள்ளார். இதனை நம்பி தங்கமணி என்பவரிடம் சாமி சிலையும் மரகத கற்கள் என கூறி பச்சை நிற கற்களையும் வாங்கியும் ஆண்டவர் ஏமாந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆண்டவர் அளித்த புகாரின் பேரில் சிவா, தங்கமணி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 அடி உயரமுள்ள சிலை மற்றும் பச்சை நிற கற்களை பறிமுதல் செய்தனர்.